எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காத வீட்டிலேயே அரைச்ச கறி குழம்பு மசாலா. இது நீங்க சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குருமா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மசாலாவும் தேவையில்லை, ஜஸ்ட் அரைச்ச மசாலா மட்டும் போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 300 கிராம் மிளகாய் எடுத்துக்கோங்க. 300 கிராம் மிளகாயில நான் 100 கிராம் குண்டு மிளகாய், 100 கிராம் சம்பாவத்தல், 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட காம்பெல்லாம் நல்லா ஆஞ்சிக்கோங்க. தனித்தனியா நல்லா லோ ஃபிளேம்லயே வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கண்டிப்பா அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுதான் வறுக்கணும், இல்லைன்னா மிளகாய் தீஞ்சிரும். அப்போ மசாலா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிடும். இப்போ 300 கிராம் மிளகாய்க்கு 600 கிராம் மல்லி கரெக்டா இருக்கும். அதையும் நல்லா லோ ஃபிளேம்லயே வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி டேஸ்டா இருக்கும். இப்போ அதையும் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. 100 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம், அது கூடவே 100 கிராம் மிளகு தனித்தனியா வறுத்து அதையுமே ஆற வச்சிருங்க. அது கூடவே பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதையும் நல்லா நோக வறுத்து அதையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய் பொடிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, அது கூடவே ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே கல்பாசியும் கசகசாவையும் சேர்த்து நல்லா வறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது மசாலாவோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். கடைசியா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ரைஸ் மில்ல கொடுத்து நல்லா நைஸா அரைச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 1 வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது. கண்டிப்பா Download ShareChat.